ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப ஹெல்த்தியான, ரொம்ப டேஸ்டியான, அதே சமயம் ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு பிஸ்கெட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? நான் ஒரு பாத்திரத்தில் 100 கிராம் அளவுக்கு பட்டர் எடுத்திருக்கேன். கூடவே அரை கப் அளவுக்கு சர்க்கரையை பொடி பண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தும் கூட. நான் சர்க்கரை அரைக்கும் போதே 3 ஏலக்காய் சேர்த்து அரைச்சிருக்கேன் வாசனைக்காக. இப்போது சர்க்கரை சேர்த்துட்டு பட்டரும் சர்க்கரையும் நல்லா சேர்ந்து வர அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு கலந்தாச்சு. இப்போது நம்ம மாவு சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன். கூடவே அரை கப் அளவுக்கு கோதுமை மாவும் சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா இந்த மாவை கலந்து விட்டுக்கோங்க. மாவு நல்லா கலந்தாச்சு. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். நான் சேர்த்து அதையுமே ஒரு தடவை நல்லா கலந்துட்டு 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இப்போ பொருள் எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ கையாலேயே சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா இந்த மாவை பெசரி எடுத்துக்கலாம். எனக்கு பட்டரே கரெக்டாக இருந்தது. உங்களுக்கு ரொம்ப இறுக்கமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. மாவு ரெடி ஆயிடுச்சு. அதை நம்ம சின்ன சின்ன பீஸாக எடுத்து எந்த ஷேப்பில் பிஸ்கெட் தேவையோ அந்த ஷேப்பில் தட்டி எடுத்துக்கலாம். நான் நார்மலாக ரவுண்ட் ஷேப்பில் தான் செஞ்சுருக்கேன். நீங்கள் சப்பாத்தி கட்டையில் பரத்தி விட்டுட்டு கூட குக்கி கட்டர்ஸ் வச்சு கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் குக்கரை 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி இருந்து ஹீட் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த குக்கரில் நம்ம செஞ்சு வச்சுருந்த பிஸ்கெட்டை சேர்த்து ஒரு 20 to 25 மினிட்ஸ் வரைக்கும் பேக் பண்ணி எடுத்தோன்னா சூப்பரான ராகி பிஸ்கெட் ரெடி. கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. குழந்தைங்க பிஸ்கெட் கேட்டாங்கன்னா வெளியிலேருந்து வாங்கி கொடுக்காம இது போல் செஞ்சு கொடுங்க. அவன் தேவை கிடையாது, வீட்டில் இருக்க குக்கர்லேயே செஞ்சிடலாம். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.